தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் களம் யாரிடம் எப்படி எங்கே நாற்காலி ஆட்டம் ஒரு எதிர்கால பார்வையை நோக்கி போக பல அரசியல் தலைவர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காத்திருப்பில் வளமையான காத்திருப்பு அதிமுக திமுக தான். மற்ற கட்சிகள் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, மதிமுக இப்படி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மூன்றாவது ஒரு சக்தி விஜய் என்று ஒரு சினிமா நடிகர், அவரும் இந்த தமிழ்நாட்டினுடைய தலை விதியை நானும் தீர்மானிக்கிறேன், என்னிடமும் தமிழ்நாடு கடன்பட்டு கிடக்கிறது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார். இந்த அரசியல் எதை நோக்கி போகும், எப்படி எதிர்பார்ப்பு நடக்கும் என்கின்ற அரசியலை பார்க்கிற பொழுது விஜய் ஷிரடி பாபா கோவிலுக்கு தனி விமானத்தில் சென்றவர் நேராக டெல்லியில் தரையிறங்கினார். டெல்லியில் தரையிறங்குவதற்கு காரணம் ரெட்டிகாரு குடும்பம். நந்தினி ரெட்டி, விஷ்ணு ரெட்டி குடும்பம் இப்போ முழுமையாக விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த விஷ்ணு ரெட்டியும் நந்தினி ரெட்டியும் டெல்லியில் பாஜகவிடம் பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கினார்கள். விஜயிடம் பாஜகவை சேர்ந்த PL சந்தோஷ், அருணா கோஸ்வாமி இப்படி பல பேர் பாஜக லாபியிஸ்டுகளெல்லாம் வந்து போன பிறகு இப்பொழுது நிலைமை விஜய் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் அதிமுக ஆட்சி அமைவதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி NDA கூட்டணி ஆட்சி தான், அதிமுக கூட்டணி ஆட்சி அல்ல. அது பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார். இப்படி பாஜக ஒரு கணக்கை போடுகிறது, விஜய் ஒரு கணக்கை போடுகிறார், எடப்பாடி ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கிறார். 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நாம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நாமே ராஜா நாமே மந்திரி. இப்படி எடப்பாடியும் தெம்பாக திராணியாக இருக்கிறார். ஆனால் திமுக தரப்பு வருகிற செய்திகளெல்லாம் அதிர்ச்சிகரமான செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. 2011 வந்த செய்திகளைப் போல, 16 வந்த செய்திகளைப் போல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 21 செய்திகளாக அது வரவில்லை. காரணம், எப்படி திமுக மிக நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இப்பொழுது இல்லை. விஜய் உடைத்து எரித்து விட்டார். விஜய் உடைத்து எடுத்ததனுடைய விளைவு திமுக என்ன செய்வதென்றே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் என்ன ஆகப் போகிறதோ, திருடி இதையெல்லாம் பங்கு போட்டு கொள்ளுவதற்கு பல அதிகார மையங்கள் வந்து விடுமோ, இப்படியான ஒரு சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலை எப்படி சரி செய்வது என்பது சபரீசனுக்கு மட்டுமே சொந்தம். துர்காவுக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ யாருக்கும் சொந்தமில்லை. இப்படி
போகிறது வரலாறு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு கண்டிப்பாக வராது, வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. மத்திய உளவுத்துறை இதை திருப்பி சொல்லுகிறது. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி தான் முதலமைச்சருக்கான பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டிய நபர், அவர்தான் முதலமைச்சர். இப்படி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு மத்திய அரசாங்கத்துடைய உளவு அதிகாரிகள் சொன்ன தகவலை வைத்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. தமிழ்நாடு அரசியல் களம் மிக சிக்கலான ஒரு சூழல் இந்த 2026 தான் உருவாகியிருக்கு. இது போன்ற ஒரு சூழல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்களுக்கெல்லாம் உருவாகவில்லை. விஜயகாந்த் அரசியலில் எழுச்சி பெற்ற பொழுது அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவு செய்து வைத்திருந்தார். ஜெயலலிதா விஜயகாந்துடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தார், முற்றுப்பெற வைத்தார். ஆனால் இந்த விஜயினுடைய அரசியலை முற்றுப்பெற முழுமை பெற வைப்பதற்கு இப்பொழுது திமுகவும் முயற்சி செய்யவில்லை, அதிமுகவும் முயற்சி செய்யவில்லை, பாஜக முயற்சி செய்கிறது. பாஜக விஜயை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் நமக்கு எதிர்காலம் உண்டு, அதிமுகவை விட நமக்கு எதிர்காலம் உண்டு. நாம் சொல்வதையெல்லாம் எடப்பாடியும் கேட்பார், அதை விட விஜய் அதிகமாக கேட்பார். விஜயை சுற்றி இருக்கிற விஷ்ணு ரெட்டி கும்பல், நந்தினி ரெட்டி கும்பல் தான் நமக்கான தொலை தொடர்பாளர்கள். இவர்களிடம் சொல்லிவிட்டால் விஜய் அதை மீறி எதுவும் செய்ய மாட்டார். இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருக்கிறார். இந்த அரசியல் தான் விஜய பாஜகவிடம் கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய சக்தி. தமிழ்நாட்டில் 15% வாக்குகளை விஜயால் வாங்கி நிரூபிக்க முடியும் என்று முதல் தேர்தலில் நிரூபித்து விட்டால் விஜயகாந்துக்கு அது 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. விஜய்க்கு 2 வருடத்திலே இது சாத்தியமாகும் என்று பாஜக தெள்ள தெளிவாக துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறது. போலீஸ் அதிகாரி ஒருவர் விஜய் தான் ஆட்சி அமைப்பார் என்று அவரை உச்சி குளிர வைத்து விட்டார். திமுகவுக்கு உஷ்ணத்தை இறக்கி வைத்து விட்டார். எடப்பாடி இது இரண்டையும் பார்த்து கொண்டு நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், அமித்ஷாவை மீறி ஆட்சி அமைக்கப் போகிறோம், திரிஷாவை மீறி ஆட்சி அமைக்கப் போகிறோம். காரணம், திரிஷாவும் இதில் அரசியல் லாபி செய்கிறார். எப்படியாவது விஜயை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்து விட வேண்டும் என்று அந்த நடிகையும் களத்திலே இறங்கி இருக்கிறார். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு சரியான போக்கா என்று மாபெரும் விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. 40 வயதுக்கு மேற்பட்ட 2 கோடி வாக்காளர்கள் கண்டிப்பாக திமுக, அதிமுக வாக்காளர்கள் தான். அதில் திமுக மீது அதிருப்தி அடைந்த வாக்காளர்கள், திமுகவுடைய லஞ்ச லாவணியம், ஊழல், பாலியல் வன்கொடுமை, இப்படி பல புகார்கள், இந்த புகார்களெல்லாம் அதிமுகவுக்கு வாக்காக மாற வாய்ப்பு இருக்கு. இதை நம்பித்தான் எடப்பாடி செம்பாக திராணியாக இருக்கிறார். இப்படி நடந்தால் மீண்டும் எம்ஜிஆர் கட்சி, இரட்டை இலை கட்சி ஆட்சிக்கு வரும் 5 ஆண்டு காலம். பாஜகவால் ஒன்றும் செய்ய முடியாது, விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது, திமுகவாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 18 என்பது, அதாவது 118 என்பது எடப்பாடியாருடைய கனவு எண். 118ஐ வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற்றால் நீங்கள் எடப்பாடி தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அதிகார மையம். பாஜகவுக்கும் விஜய்க்கும் திமுகவுக்கும் 3 பேருக்கும்
5 ஆண்டு காலம் அவர் பல அரசியல் யுக்திகளை, பல அரசியல் செயல்பாடுகளை கற்றுக் கொடுப்பார். அதுதான் 5 ஆண்டு கால அரசியல். விஜய் அமைதியாக போய்விடுவார், ஸ்டாலினும் அமைதியாக ஓய்வெடுக்க போய்விடுவார். அதன் பிறகு பாஜகவினுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளும் எடப்பாடியினுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளும் தான் தமிழ்நாட்டில் பேசுபொருள். இதுதான் எதிர்கால அரசியலாக பார்க்கப்படும். ஜெயலலிதா இப்படி திமுக வெற்றி பெற்ற 2006-11 கொடநாட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் 4.25 வருஷம். அதே போல விஜயம் ஓய்வெடுக்க போய்விடுவார், ஸ்டாலின் ஓய்வில் தான் இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசியல் களம் நீங்கள் எந்த பரபரப்பும் இல்லாமல் மயான அமைதி வந்துவிடும். காரணம், மெஜாரிட்டியா மைனாரிட்டியா, எடப்பாடி வெல்லுவாரா அல்லது பாஜக அன்புமணி தயவோடு நித்திய கண்ட பூரண ஆயுஷ், இப்படியான சூழல் வருமா? இந்த கேள்விதான் நமக்குள் எழுகிறது. இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? திமுக, அதிமுக, தவேக 2 அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் பிரதான ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி. இப்பொழுது 3ஆவதாக ஒரு எதிரி கட்சியும் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசியல் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? கம்யூனிஸ்டுகள் என்ன செய்ய போகிறார்கள்? கம்யூனிஸ்டுடைய பங்கு என்ன? வைகோ என்ன செய்ய போகிறார்? திருமா என்ன செய்ய போகிறார்? வேல்முருகன் எதை முடிவு செய்ய போகிறார்? 5 ஆண்டு கால எதிர்க்கட்சி அரசியலை செய்ய போகிறாரா? திமுக, அதிமுக, தவேக முக்கோண அரசியலுக்கு 3 பேருக்கும் பதில் சொல்லுகிற அரசியலை, எதிர்க்கட்சி அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், இப்படியான அரசியல் வேல்முருகனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வாய்ப்பு வேல்முருகன் தானாக உருவாக்கி கொண்டது. திமுக கொடுக்கிற கோடிகளை வாங்கி கொண்டு, கொடுக்கிற சீட்டுகளை வாங்கி கொண்டு தோல்வி அடைந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் சுயமரியாதையோடு வெளியேறிய வேல்முருகனிடம்தான் 5 ஆண்டு கால எதிர்க்கட்சி அரசியலை செய்யக்கூடிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. திமுக, அதிமுக, தவேக 3 கட்சிகளும் யார் ஆளுங்கட்சிக்கு வருகிறார்களோ மற்ற 2 பேரும் மிக அமைதியான மென்போக்குக்கு போய்விடுவார்கள். இன்னும் 4 வருடம் இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது. அப்போது பார்த்து கொள்வோம், இப்போது அமைதி காப்போம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியுடைய ஃபார்முலா. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. இப்போ இதை இனி செய்ய முடியாது. விஜய் அமைதியாக போகலாம், திமுக அமைதியாக போகலாம், ஆனால் அரசியல் களம் அமைதியாக போகாது. பாஜக அன்று இல்லை, பாஜக வீரியமாக இல்லை, பாஜக வீரியமாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்ற புதிய நிர்வாகிகள் களத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பல அரசியல் விளையாட்டுக்கள், அரசியல் களங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இந்த களங்கள் யாருக்கு பாதகமாக அமைய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.